அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. இந்த பதிவுல ஜோதிடம் சார்ந்த ஒரு மிக முக்கியமான தகவலை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அதாவது நம்மளுடைய சேனல்ல நம்ம தொடர்ச்சியா கோச்சார ரீதியான பலன்களை டீட்டெயிலா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கறது என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஏன்னா கோச்சார ரீதியா நிறைய கான்ட்ரோவர்சி இருக்கு. சிலருக்கு பொருந்தும், சிலருக்கு பொருந்தாது. அதே போல பாசிட்டிவா சொன்னா நெகட்டிவா நடக்கும், நெகட்டிவா சொன்னா பாசிட்டிவா நடக்கும். அது சப்ஜெக்ட் டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புக்தி அந்தரத்தை பொறுத்து கண்டிப்பா மாறுபடும். ஆனா கோச்சாரத்துல நிறைய கான்ட்ரோவர்சி இருந்தாலும் கோச்சாரம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா கோச்சாரத்துல 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, மேலும் ஜென்ம குரு, அர்த்தாஷ்டம குரு, அஷ்டம குரு, சோ இது போன்ற காலங்கள்ல கோச்சார ரீதியா என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். சோ அது அந்த தருணங்கள்ல இருந்தவங்களுக்கு தான் புரியும். எனவே கோச்சாரம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான். அதே சமயத்துல சப்ஜெக்ட் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தோட நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டரா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கோச்சாரம் உங்களுக்கு ரியலாவே ஒர்க் ஆகுறது எப்படி அப்படிங்கிறது உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எனவே கோச்சார ரீதியான அந்த சர்வீஸ் நம்ம தொடர்ச்சியா நம்ம சேனல்ல அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டைம் பீரியடா இருக்கிறது இல்ல. ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான டைம் பீரியட் இருக்கு. ஒருத்தவங்க ஒரு வேவ் லென்த்ல நம்ம பயணிச்சிட்டு இருக்கோம். கோச்சாரம் எவ்வளவு பேருக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் உண்மையிலேயே பயன்படுறவங்களுக்கு அது பயன்படட்டும். அதனால அந்த சர்வீஸ் தொடர்ச்சியா இருக்கும். அது இல்லாம எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி ஒரு நியூ கோர்ஸ் பத்தி நான் இங்க சொல்ல போறேன். அதாவது பேசிக் ஆஸ்ட்ராலஜி கோர்ஸ் நம்ம சேனல்ல லான்ச் பண்ணலாம்னு ஒரு ஐடியா. சோ இது எதனால இந்த ஐடியா அப்படின்னாக்கா ஜோதிடம் சார்ந்து எல்லாருக்கும் இப்போ ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. ஜோதிடம் சார்ந்த ஆர்வம் எல்லாருக்குமே இப்போ தூண்டப்பட்டிருக்கு. ஜோதிடம் சார்ந்து எல்லாருமே இப்போ ஆராய்ச்சிகளை ஈடுபட்டு இருக்காங்க. அதுலயும் அதிகப்படியாக யங்ஸ்டர்ஸ் அதுல ஃபீல்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் கூட ரொம்ப ஒரு சின்ன வயசு பையன் தான். இப்போ இளைஞர்கள் மத்தியிலையும் இந்த ஜோதிடம் சார்ந்த இந்த விஷயம் அப்படிங்கிறது தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடிலாம் ஜோதிடர்னா ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்க, தாடி வச்சிருப்பாங்க, அப்படி இப்படின்னு ட்ரெண்ட் போயிட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் மாத்தி அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஜோதிடம் சார்ந்த ஒரு சின்ன தெளிவு அப்படிங்கிறது இருக்கு. ஜோதிடம் சார்ந்த ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது இருக்கு. இருந்தாலும் ஜோதிடத்தை கற்றுக்கொள்வதற்கு சில முறைகள் இருக்கு. அதுக்குன்னு ஒரு சில டெஸ்டினி இருக்கு. யாருடைய ஜாதகத்துல புதன் வலுத்திருக்கோ, புதனுடைய திசை யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கு எல்லாம் ஜோதிடத்தின் மேல ஒரு ஈர்ப்பு வரும். ஒருவருடைய ஜாதகத்துல குரு நல்லா இருந்தாலும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்ல ஈர்ப்பு வரும். சோ இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல நிறைய பேருக்கு ஜோதிடத்தின் மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஒரு ஈர்ப்பும் இருக்கு அப்படிங்கிறது நம்மளால யாராலையும் மறுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. எனவே நம்மளுடைய சேனல்ல ஸ்டார்ட் டு ஜீரோ பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு நம்ம ஜோதிட ரீதியா அழைச்சிட்டு போலான்னு ஒரு ஐடியா. சோ நான் இதுவரைக்கும் ஜோதிடத்தில் உணர்ந்த விஷயம், ஜோதிடம் சார்ந்து எனக்கு இருக்கிற அந்த சிற்றறிவு, இந்த பிரபஞ்சம், இந்த இறைவன், என்னுடைய குருமார்கள் எனக்கு கொடுத்த அந்த சிற்றறிவை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. சோ நான் கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும், இனி நான் கத்துக்க போற அனைத்து விஷயத்தையும் அப்படியே ரெகுலரா உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். எனக்கு ரொம்ப சின்ன வயசு தான் ஆகுது. ஆனா நான் ரொம்ப சின்ன வயசுலயே இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டேன். அதுக்கு காரணம் என்னுடைய ஜனனகால ஜாதகம், எனக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி, என்னுடைய டெஸ்டினி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பேசிக்கா எனக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்ல எனக்கு பெருசா நம்பிக்கையெல்லாம் கிடையாது. ஆரம்ப காலகட்டங்கள்ல எல்லாம் கடவுள் நம்பிக்கையும் கிடையாது. கோவில் குளங்களுக்கு எல்லாம் பெருசா போக மாட்டேன். எனக்கு எதுலயும் பெருசா இன்ட்ரெஸ்டும் இல்ல. ஜோதிடம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருந்தது இல்ல. ஆனா என்னுடைய டெஸ்டினி எப்படி இழுத்துட்டு விடுத்து பாருங்க. எதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அதுக்குள்ளேயே என்ன அப்படியே கொண்டு விட்டு அதுக்குள்ள இருக்கிற உண்மைத்தன்மையை உணர வச்சு, ஓகே இதுல நிறைய விஷயம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க வச்சு பக்குவப்படுத்தி இப்போ அடுத்த கட்டத்துக்கு என்ன எடுத்துட்டு வந்திருக்கு. இப்போ எனக்கு சின்ன வயசு தான் ஆகுது. இருந்தாலும் எனக்கு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த பிரபஞ்சம் எனக்கு ஒரு சிற்றறிவை கொடுத்திருக்கு. இந்த இயற்கை எனக்கு ஒரு புரிதலை கொடுத்திருக்கு. நான் அந்த ஜோதிட துறைக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட்ல தான் உள்ள வந்தேன். இதுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அப்படியே படிக்கும்போது என்னுடைய குரு எனக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்க அதை அப்படியே உணர ஆரம்பிச்ச பிறகு அதை ரெகுலர் லைஃப்ல நம்ம அப்படியே அப்ளை பண்ணும்போது அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. நிறைய பேர் பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அதன் பிறகு இதுல ஏதோ ஒரு முக்கியமான சூட்சமம் இருக்கு அப்படின்னு தேட ஆரம்பிச்சதுதான் அப்படியே வாழ்க்கை பயணம் போயிட்டு இருக்கு. அதன் பிறகு யூடியூப்ல நான் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி நான் கால் தடத்தை பதிச்சேன். ஸோ யூடியூப்ல பதிவிடும் போது நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்துச்சு. பட் மோர் தென் பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அது இன்னும் எனக்கு பெரிய மோட்டிவேஷனா இருந்துச்சு. ஸோ ஏதோ ஒரு வகையில நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், நமக்கு நம்மளுடைய குரு சொல்லி கொடுத்த விஷயம் அப்ளை ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. ஸோ இப்போ அந்த ஜேர்னி யூடியூப்ல சின்னதா ஆரம்பிச்சது இப்போ 2,20,000 சப்ஸ்கிரைபர்ல கொண்டு விட்டுருக்கு. டே பை டே சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். என்ன நம்பி இவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியா நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை ரெகுலரா பாக்குறீங்க அப்படின்னா
ஏதோ ஒரு விதத்துல சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பொருந்தி வந்திருக்குன்னு அர்த்தம். என் மேல ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ அந்த நம்பிக்கையை நான் ஏதோ ஒரு விதத்துல காப்பாற்றணும்னு ஆசைப்படுறேன். அதன் அடிப்படையில இனி வரக்கூடிய பதிவுகள் எல்லாம் வந்து பார்த்தோன்னா வெறும் கோச்சாரம் பேஸ்டா இருக்க போறது இல்ல. எனக்கு டைம் இருக்கும் போதெல்லாம் கோச்சாரம் ரெகுலரா அந்த சர்வீஸ் வந்துகிட்டே இருக்கும். அது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுதோ அவங்க எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை ஸ்டாப் பண்ற ஐடியாலாம் இல்ல. அது ரெகுலரா அப்படியே டே பை டே உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ தேவையான விஷயங்களை நான் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துட்றேன். நிறைய பேர் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தா இருக்கு, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீட்பேக்லாம் கொடுத்துருக்கீங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கம்ப்ரஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் அதை சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்றேன். சில விஷயங்கள் நான் டீப்பா சொல்லியிருப்பேன், அதனால ரொம்ப பெரிய வீடியோவா அது உங்க கண்ணுக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நான் டைம் லைன்லாம் கொடுத்து நீங்க எந்த டாபிக் பார்க்கணுமோ அதை மட்டும் பார்த்துக்கிற மாதிரிலாம் நான் ஆப்ஷன் செட் பண்ணி தான் கொடுக்குறேன். ஸோ அந்த கோச்சாரம் சார்ந்த சர்வீஸ் அப்படிங்கிறது ரெகுலராக உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். என்ன தேவையோ அதை உங்களுக்கு கரெக்டான டயத்தில் கரெக்டாக நான் கொடுத்துருவேன். ஸோ அதில் எந்த கொலாப்ஸும் இல்லை. இப்போ நியூவாக அந்த சர்வீஸ் நான் ஆட் பண்ணுறேன். அதாவது பேசிக் ஆஸ்ட்ராலஜி கோர்ஸ் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம அட்வான்ஸுக்கு போகலாம். ஜோதிடம் சார்ந்த மிக முக்கியமான விஷயங்களை எல்லாமே இந்த சேனல்ல கம்ப்ளீட்டாக நான் ஷேர் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னுடைய குருமார் சொல்லி கொடுத்த விஷயம், இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம், இந்த டெஸ்டினி எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த அனுபவம் எல்லாமே உங்க கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் அப்படி ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம இனி எதிர்காலத்துல எனக்கு வர இருக்கிற அந்த அனுபவமும் இந்த சேனல்ல தொடர்ச்சியா நான் ஷேர் பண்ணுவேன். எனவே ஜோதிடம் சார்ந்து ஆராய்ச்சியில் இருக்கிறவங்க, ஜோதிடம் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க, அல்லது ஜோதிடம் சார்ந்து ஒரு சின்ன அறிவை கெயின் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, உங்களோட ஜாதகத்தை நீங்களே பார்த்துக்கணும்னு ஆசைப்படுற நீங்க, சோ எல்லாருமே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த பதிவுகள் பேசிக்ல இருந்து ரொம்ப சிம்பிளா நான் சொல்லி கொடுத்து அப்படியே அழகா அழைச்சிட்டு போறேன். இது கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். நான் சொல்ல போற அடுத்தடுத்த ஒரு 50 வீடியோ வந்து பார்த்தோன்னா பேசிக் லெவல்ல இருக்கும். அப்புறம் அட்வான்ஸ், அப்புறம் நம்ம சூப்பர் அட்வான்ஸ் அப்படின்னு நம்ம போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 50 வீடியோ எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். எல்லாருக்கும் அந்த புரிதல் இருக்கணும். ஜோதிடம் சார்ந்து ஜாதகம்னா என்ன, லக்னம்னா என்ன, 1ஆம் பாவகம்னா என்ன, 2ஆம் பாவகம்னா என்ன, A to Z பேசிக்கான விஷயம் எல்லாமே முதல் 50 வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ தேவைப்பட்டா உங்களுடைய புரிதலுக்காக அடிஷனலா ஒரு 10 வீடியோ பேசிக் நான் ஆட் பண்ணுவேன். ஸோ அப்படியே உங்களுக்கு வரிசையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழகா சொல்லி கொடுத்து அழகா அழைச்சிட்டு போவேன். இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து தொழில்முறை ஜோதிடரா நீங்க வரணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தனியா கோர்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. ஸோ அதுல நீங்க ஜாயின் பண்ணி நீங்க உங்களுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இது நீங்க வந்து ஒரு ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா அடிப்படை உங்க ஜாதகத்தை நீங்களே எப்படி ரீட் பண்றது, உங்க ஜாதகத்துல என்ன யோகம் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, உங்க ஜாதகம் எப்படி வேலை செய்யுது, தசா புத்தி எப்படி பலன் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் கால்குலேஷன் எப்படி நம்ம போடுறது அப்படிங்கிற ஒரு பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த சேனல்ல இருக்கும். போக 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 நிறைய அட்வான்ஸ் லெவலான விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல். இந்த பெரிய கடல்ல நம்ம நீந்தணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு நம்ம பேசிக்ல ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா அடித்தளம் வந்து ரொம்ப முக்கியமானது. மேல நம்ம எவ்வளவு வேணாலும் பில்டிங் வந்து ஏத்திட்டே போகலாம், ஆனா பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நல்லா அடித்தளத்தை நம்ம சிறப்பா போடுவோம். அதன் பிறகு அப்படி அடுக்குமாடியா நம்ம கட்டிட்டே போகலாம். டெஃபினட்டா இந்த சேனல் வந்து ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுடைய நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன். அதே மாதிரி இதன் பிறகும் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கிற நண்பர்களுடைய இந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன். ஏதோ ஒரு விதத்துல இந்த சேனல்ல இருந்து வரக்கூடிய இந்த பதிவுகள் உங்களுக்கு ஒரு பயனான ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் வாக்குறுதி கொடுக்குறேன். ஸோ போக போக நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம ஜோதிடத்துடைய பேசிக்ஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல நிறைய பேர் என்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அவங்க என்னுடைய நேம் கேட்ட எல்லாருக்கும் என்னுடைய பேர் வந்து ஈஸ்வர் அப்படிங்கிறத நான் இங்கே தெரியப்படுத்துறேன். ஸோ இந்த பதிவு இதோட முடியுது. அடுத்த பதிவில் ஆஸ்ட்ராலஜியோட பேசிக்ல இருந்து நான் அப்படியே உங்களை ஸ்டார்ட் பண்ணி அழைச்சிட்டு போறேன். ஸோ விருப்பப்படுறவங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஸ்குவாட்ல அப்படியே இணைஞ்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் அதிகமாக இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முயற்சி பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் மேல நீங்க வச்சிருக்க அந்த நம்பிக்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மேலும் இப்ப நான் சொல்லியிருக்க விஷயங்கள் பத்தி உங்களுக்கு வேற ஏதாச்சும் கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அதையும் நான் வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.